ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது போன வியாழக்கிழமை நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்ததுங்க. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து அடிக்கடி நம்ம கடைக்கு வருவாங்க. அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. இவங்க லஞ்சு தான் கேட்டிருந்தாங்க. அதாவது 10 பேருக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து அவங்க கேட்டது என்னதுன்னா, சாதம், அதோடி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு ரசம், சாம்பார், கத்தரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் கேட்டிருந்தாங்க. இது இல்லாமல் வந்து சேமியா போட்டு சேமியா ஜவ்வரிசி போட்டு பாயாசம், 20 வடை, வாழைக்காய் வறுவல் கேட்டிருந்தாங்க. ஒரு கூட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது வெண்பூசணிக்காய், நம்ம வந்து ஊரில் வந்து நாங்கள் தடியங்காம்போம், அது போட்டு கூட்டு வேணும்னாங்க. சாம்பார் வந்து நம்ம எப்பவும் போல் சூப்பராக அவங்களுக்கு வந்து கேரட், அதுக்கு பிறகு கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக சாம்பார், நம்ம சாம்பார் பொடி போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, பாயாசம் ரெடி பண்ணும்போது ஒரு சின்ன டிப்ஸு எனக்கு தெரிஞ்சது. அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்க இதை எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தெரியாதுல்ல, அவங்களுக்கு அதாவது பாயாசம் சம்டைம் நம்ம வைக்கும்போது கெட்டியாக ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் தான் வந்து ஜவ்வரிசி போடணும். கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி அதாவது நார்மலாக அடுப்பில் தண்ணியை வச்ச உடனே ஜவ்வரிசி போட்டிங்கன்னா அதிலேருந்து மாவு மாதிரி அது ஜவ்வரிசி கரைஞ்சி ரொம்ப வந்து என்னென்னா பசை மாதிரி ஆயிரும். அதனால் வெந்நி கொதிக்கும் போது தான் ஜவ்வரிசியோ அதுக்கப்புறம் வறுத்த சேமியாவோ உள்ளே போட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் நெய் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கொதித்து வெந்த பிறகும் சேமியாவும் அந்த ஜவ்வரிசியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நம்ம நெய் சேர்க்காமல் அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பால்லாம் ஊற்றுவோம் அப்படின்னாச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் ஒட்டிடும். அதுக்காக கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வெளியே வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு சர்க்கரை போட்டுவிட்டோம். அது வந்து சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆன உடனே அடுப்பில் வச்சு நல்லா மெல்ட் ஆன பிறகு லாஸ்ட்டாக நல்லா திக்காக காய்ச்ச பாலை ஊற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பராக அது ஜவ்வரிசி சேமியா ஒட்டாமல் நல்லா அழகாக சூப்பராக வரும். லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் போட்டு இறக்கிடலாம். ஒரு சின்ன டிப்ஸு, அதாவது தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. மற்றபடி சூப்பராக உங்களுக்கு அந்த ஆர்டரை ரெடி பண்ணி கொடுத்தோம். கால் பண்ணியும் சொன்னாங்க, அக்கா ரொம்ப நல்லாயிருந்து, வீட்டுக்கு வந்தவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னாங்க. அவங்க போட்ட மெசேஜையும் லாஸ்ட்டாக பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புகிறேன். விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கோங்க.